ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினம் ஒரு வித்தியாசம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹெல்த்தியான டிஷ் தான் பார்க்க போகிறோம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பாலக் பன்னீர் தாங்க பண்ண போகிறேன். நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த க்ரீனிஷ் கலரை வந்து சூப்பராக நம்ம அச்சீவ் பண்ணலாம். இது வந்து பக்காவான காம்பினேஷன் எல்லா டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும். வீக்லி ஒன்ஸாவது கண்டிப்பாக எல்லோரும் பாலக்கீரை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து பாலக்கீரையை வந்து இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நார்மல் வாட்டர்லேயே ஒரு 2 வாட்டி நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பேனில் வந்து நல்லா தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். அந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது வந்து எதுக்குன்னா வந்து நம்ம பாலக்கீரையை அதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். ஏன்னா வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இது வந்து ஒரு சூப்பரான டிப்ஸ். நிறைய பேருக்கு வந்து அந்த பாலக்கீரை வந்து இந்த மாதிரி கொதிக்கும் போது கலர் சேஞ்ச் ஆகிடும். அப்படி சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம சர்க்கரை சேர்க்குறோம். இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு கரெக்டாக ஒரு நிமிஷம் கொதிக்க விடுங்க போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டி வச்சு இந்த மாதிரி அந்த தண்ணி எல்லாத்தையும் நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீனிஷ் கலர் பாருங்கள் அப்படியே இருக்கும். என்ன தான் கொதிக்க விட்டாலும் நம்மளுக்கு வந்து அந்த கலர் வந்து சேஞ்சே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம அந்த தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாடியில் வந்து நம்ம வடிகட்டி வச்ச பாலக்கீரை எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். நம்ம இதில் வந்து தண்ணி சேர்க்கவே தேவையில்லை. ஏன்னா இதுலேயே வந்து தண்ணி நம்மளுக்கு வந்துடும். இது கூட காரத்துக்கு ஏற்ப நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இதை வந்து ஒரு ஃபைனாக அரைச்சி வச்சுக்கலாம். இது கூட வந்து ஒரு பேனில் வந்து நான் அன்சால்டட் பட்டர் வந்து 2 சேர்த்துருக்கேன். இந்த அளவு நான் சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டு அந்த பட்டர் எல்லாம் இந்த மாதிரி கரைஞ்சி வந்ததும் இப்போ வந்து இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் 1.5 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து ஃப்ளேவர் வந்து சீரக ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவைப்பட்டால் வந்து பிரியாணி ஸ்பைசஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிரியாணி ஸ்பைசஸ் வேண்டான்னு நினச்சிங்கன்னா இதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா நான் பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். பாருங்கள், இந்த பாலக் பன்னீரை வந்து நீங்கள் ஆயிலில் செய்யாமல் நீங்கள் வந்து பட்டரில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நல்ல வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதேமாதிரி 1/4 ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் வந்து 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோடனே இதுக்கான அளவு சால்ட் மட்டும் சேர்த்துக்கோங்க. கிரேவிக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம்லாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இப்போ நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி வச்சோம்ல பாலக்கீரை, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் வந்து தண்ணியே சேர்க்காம தான் அரைச்சேன். அதுவே பாருங்கள் நல்லா தண்ணியாக தான் வந்திருக்கும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த சைட் டிஷ்க்கு ரெடி பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வந்து கூட குறைவ சேர்த்துக்கலாம். இப்போ இன்னொரு பேனில் வந்து 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு வெங்காயம், 2 தக்காளி, 6-7 பூண்டு, 2 துண்டு இஞ்சி இது எல்லாத்தையும் அந்த பேனில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வர டைமில் வந்து கேஷ்யூ இல்லைன்னா பாதாம் இது 2த்தில் உங்களுக்கு எது வேணுமோ அது ஒரு 5-6 சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து முந்திரிக்கு பதிலாக நான் வந்து பாதாம் தான் சேர்த்துருக்குறேன். முந்திரியும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், பட் பாதாம் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாருங்கள், நம்ம வந்து அந்த பாலக்கீரை நல்லா கொதிக்க விட்டோலும் அது நல்லா கொதித்து வந்ததும் நம்ம அதை வந்து அரைச்சி வச்சுக்கணும். இப்போ வெங்காய தக்காளிலாம் நம்ம வந்து வதக்கணும்ல, அதையும் நல்லா தனியாக அரைச்சி வச்சுட்டு அந்த விழுதை வந்து இந்த பாலக்கீரை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வந்து நல்லாவே இருக்கும். நான், பட்டரு, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இது கூட புளிப்புக்கு வந்து நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர் சேர்த்துருக்கேன். இப்போ உங்களுக்கு கேர்டு வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து க்ரீம் கூட சேர்த்துக்கலாம். க்ரீம் சேர்த்திங்கனாலும் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம சேர்த்து வச்ச பட்டர் எல்லாமே வந்து இந்த மாதிரி தனியாக பிரிஞ்சு வரும். அப்போது வந்து நீங்கள் நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பன்னீர் சேர்த்துக்கலாம். இது வந்து ஹோம்மேடாகவே நாங்களே ரெடி பண்ண பன்னீர் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது. பன்னீர் ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவாக தனியாக எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து பன்னீர் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பன்னீர் எல்லாத்தையும் சேர்த்துட்ட பிறகு நீங்கள் பன்னீர் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. பாலக் பன்னீர் கூட ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சாவே போதும். நல்லா சூப்பரான பாலக் பன்னீர் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்கலேருந்து குட்டி பசங்க வரைக்கும் வீக்லி ஒன்ஸாவது பாலக்கீரை ரெடி பண்ணி தாங்க. பாலக்கீரையில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ப்ரோட்டீன், கால்சியம், அயன் எல்லாமே அதில் இருக்குது. கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸாவது எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.